வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல கரண்டா HTML tutorial தான் பார்ட் வந்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா semantic elements பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். semantic elementsனா என்னன்னு பார்ப்போம். இப்போ மோஸ்டா எல்லா வெப்சைட்ஸ்லயுமே ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சரை தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு வெப்சைட்ல பார்த்துட்டோம்னா மேலே ஹெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டர்ல நம்ம வெப்சைட் நேம் கொடுத்துக்கலாம், ஹெட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணி. இல்லை நம்ம லோகோஸ் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அந்த மாதிரி நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மெயின் ஏரியா இருக்குங்களா, அந்த மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செக்ஷனாக பிரித்து கண்டென்ட்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. தென் ஒரு இமேஜ் கொடுத்து ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. தென் அதே மாதிரி நம்ம சைட்லலாம் பார்த்தோம்னா ஒரு சைடு பார் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த சைடு பார்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். இல்லைன்னா அந்த வெப்சைட்டுக்கான ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நமக்கு ஒரு சைடு பார் மாதிரி இருக்கும். தென் கீழே பார்த்தோம்னா ஃபூட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபூட்டரில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, காப்பிரைட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்களா. இப்போ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் HTML5ல கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி ஹெட்டர், செக்ஷன், ஆர்டிக்கல், அசைட், ஃபூட்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸில் போய் மறக்காமல் போய் பாருங்க. சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னால் என்னன்னா, இட் ப்ரொவைட் கிளியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங் டு அவர் வெப்பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் வெப்பேஜுக்கு கொடுக்குதுங்க. அதே மாதிரி மீனிங்கும் கொடுக்குதுங்க அந்த வெப்பேஜுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால என்னன்னா, டெவலப்பர்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ப்ரௌசர்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் நம்ம சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா, ஹெட்டரில் நம்ம ஒரு சைட்டோட நேம் கொடுத்துருப்போம். தென் அதே மாதிரி ஒரு லோகோஸ்லாம் கொடுத்துருப்போம். தென் நேவிகேஷன் லிங்க்ஸ்லும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்பேஜுக்கு மீனிங்காக சொல்கிறதுக்காக நம்ம ஹெட்டர் டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஃபூட்டர் டேக் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு ஃபூட்டரில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்து எழுதுவோம், காப்பிரைட்ஸ்லாம் கொடுத்து எழுதுவோம், டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ்லாம் கொடுத்து எழுதுவாங்களா. ஸோ இது ஒரு ஃபூட்டர் கண்டென்ட் அப்படின்னு ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபூட்டர் டேக் கொடுத்து எழுதுறோம். அதே மாதிரி ஒரு டேபிள் டேக் எடுத்துட்டோம்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. Then third pointல என்ன சொல்லியிருக்கேன்னா, many websites contain HTML code like div id header then div id footers to indicate the header and footer சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய வெப்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த header and footer tag செப்பரேட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக div tag யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி அட்ரிபியூட் கொடுத்து அதில் ஹெட்டர் ஃபூட்டரை கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சிமெண்டிக் எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா வெப்பேஜில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரிக்கிறவங்க. அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கான பர்பஸ் என்னது அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் இந்த சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணுறோம்னா அந்த கண்டென்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு ரேங்கிங் பேஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்குலாம் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தென் அதே மாதிரி ஒரு சிமெண்டிக் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை பண்ணோம்னா அந்த வெப்சைட் ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஸோ நம்ம இதை தான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஷோ பண்ணுறேங்க. நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. தென் ஒரு லோகோ கொடுத்துருக்குறாங்க, சைட்டோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம ஹெட்டர் கண்டென்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தோம்னா இதுதான் மெயின் ஏரியா கண்டென்ட்டுங்களா. இந்த மெயின் ஏரியா கண்டென்ட்டில் நம்ம கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்து எழுதிக்கலாம். செக்ஷனாக பிரித்து கண்டென்ட்ஸ் எழுதிக்கலாம். தென் இமேஜஸ்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே சைடில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு சைடு பார் மாதிரி டிஸ்பிளே ஆகுதுங்களா. நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் ஒரு சைடு பார் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிஸ்பிளே ஆகுதுங்களா. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க, அட்ரஸஸும் கொடுத்துருக்குறாங்க, காப்பிரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை தான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ வெப்பேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே மீனிங் இருக்கிறதுனால இதை சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்கங்க. இப்போ சிமெண்டிக் எலமெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா ஹெட்டர், ஃபூட்டர், மெயின், ஃபிகர் கேப்ஷன், தென் செக்ஷன், அசைட், ஆர்டிக்கல், நேவ், மார்க், டீடைல், சமரி, டேபிள், டைம், ஃபார்ம்ஸ், அட்ரஸஸ் இதெல்லாம் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா div and span சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு div tag கொடுத்து எழுதுறோம்னா அந்த div tagக்கு ஸ்பெசிஃபிக் மீனிங்லாம் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ எந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்றத கிளியராக சொல்லாதுங்க. ஸோ அதனால தான் இது நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க.
ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஒரு சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் HTML. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.